தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் ஒரு வளர்ந்த கிடாவை தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி போட போகிறோம். எல்லாரும் வாங்க. சும்மா கொத்தி பிரியாணிலேருந்து நைஸ் பிரியாணி வரைக்கும் வெரைட்டிஸாக இந்த பிரியாணி போட போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி, அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு பண்ணுனவன் ஒரு பொருளை திருடிட்டான். திருடினவன் அமைதியாக இருப்பான் போலீஸ்காரங்கிட்ட வந்து. அது பேர் என்ன தெரியுங்களா? மௌன புரட்சி. ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிடுவான், போலீஸ்காரன் மிதின்னு மிதிப்பான், நீதிபதி கேள்வி கேட்பாங்க, அட்வொகேட்டு கேள்வி கேட்பாங்க, அவன் அமைதியாக இருப்பான். அது பேர் என்ன தெரியுமா? தாவிக்கா பொறுத்த வரைக்கும் மௌன புரட்சி. எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் பொறுமையாக மௌனமாக இருந்து புரட்சி பண்ணுறான் பாருங்க, இதுதான் புரட்சி. சேகுவரா பண்ணுறது, காந்தடிகள் பண்ணுறது, இதெல்லாம் புரட்சி கிடையாது. நீ ஒரு தப்பு பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அது பெரிய புரட்சி. ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? அதாவது இப்போ டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய போட்டி என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் ஸ்டாலின் எப்படி ஓடி போகிறாரு, அப்பா கைது பண்ணும்போது எப்படி ஓடி போகிறாரு, அதே மாதிரி தான் எங்கள் தளபதியும் 41 பேர் செத்து போன பிறகு, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்கும்போது எப்படி ஓடி போனார். ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டி. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் என்ன போட்டினா, யார் ஒரு பிரச்சனை வந்தால் குடு 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 குடுன்னு ஓடி போகிறது, ஓடிகாலி மாதிரி இங்கிட்ட போட்டி நடக்கு. ஆனால் இந்த போட்டியில் விஜய் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. 1ஆம் நம்பர் ஓடுகாலி. அதோ மிஸ்டர் அதோ விஜய் இருக்கார்லா, உண்மையாக பயந்தாங்கோலி தானே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் பார்த்தேன் கண்படியா. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக பாவ மன்னிப்பு கிராண்டட், உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்லை? காலைல விழுங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீங்க, வேலை செஞ்சதுக்கே பாவ மன்னிப்பு கேட்டீங்க, வேலை செஞ்சதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டீங்க. சரி, ஒருத்தர் ஓட்டு போட்டு வர வச்சிட்டாரு. இப்போ இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சியை விஜய் மாதிரி ஒரு தற்கூரிங்க தேர்ந்தெடுத்ததுனால இன்றைக்கி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலை, ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு நான் போடலை, ஓட்டு போட போகிறதும் கிடையாது எனக்கு. அப்போ எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை தான் இருக்க, நான் ஏற்றுக்கிற, மரியாதை கொடுக்குற, மாற்றுகிறது கிடையாது. அப்போ இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியை உருவாக்குனது யாருடா? கருப்பு சிவப்பு சைக்கிளை போய் திமுக ஆதரவு தெரிவித்தது யாருடா? காலில் விழுறேங்க, காலில் வந்து அப்பனா எங்கள் காலில் வந்து விழு, நீ பாவ மன்னிப்பு கட்டுவோம், பாவ மன்னிப்பு நான் கொடுத்துருந்தோம். ஓட்டு போட்டது யார்? வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்க. நாங்கள் அவர் ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டுலாம். ஸ்டெர்லைட் படுகொலை நடந்துச்சு, இன்னை வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. ஆட்டோ ஜெகதீசன் ஆணையம் வந்துருச்சு, நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன நடந்துருச்சு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில்? என்ன மாற்றம் நடந்துருச்சு சொல்லுங்கள். அப்போ இவ்வளோ கொடுமைக்கும் காரணமே, முதன்மையே இந்த மாதிரி தற்கூரிகள் தான் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து. கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? ரவுடி பையன் ஆதவ் அர்ஜுனா ரவுடி. ஏடா ரவுடியாக இருக்கிறது பெருமையாக உனக்கு? நான் ரவுடியை மதிக்க மாட்டேங்க. ரவுடி எதுக்கு மதிக்கணும்? ரவுடி பையன் யாராக மதிப்பாங்க? நாய் மாதிரி தான் பார்க்கணும் ரவுடியை. ஏடா இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு 3 பேர் ரேப் பண்ணிட்டேங்க சொல்கிறாங்க. அவங்க மதிப்போமா நம்ம? அவன் யார்? ரவுடி பையன். ரவுடி பையனை பண்ணுவான், கொலை பண்ணுவான். ரவுடி பையனை மதிக்கணுமா? ரவுடி பையன் கற்பழி பண்ணுவான், ரவுடி பையனை மதிக்கணுமா? நான் ரவுடியாக வருவேன்னு சொல்கிறேன். ரவுடி பையன், இந்த ரவுடி பையனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு அரசியல் வராது, அரசியல் தெரியாது. 2 நாளில் கடந்துட்டு போயிருக்கலாம். அதை ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்கள் அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன். முட்டா பசங்களா? முட்டா. உங்கள் அம்மா உங்கள் அக்கா செத்தா 30 நாள் வீட்டுக்குள்ளே இருப்பில்ல? சரி, 30 நாள் 3 மாதம் கூட வீட்டில் இரு. முட்டா. வீட்டில் கடை ஒன்றும் தப்பு கிடையாது. நேரில் பார்க்க போக மாட்டியா? உங்கள் அம்மா உங்கள் அக்கா செத்து போயிட்டாங்க, நான் தப்பாக சொல்லலைங்க, அவர் தான் சொல்லியிருக்காரு.
எனக்கு இந்த வார்த்தை சொல்கிற கஷ்டமாக இருக்குது. அவர் புரியக்கான்ட்டு நான் சொல்கிறேன். செத்து போயிட்டாங்க, போலீஸ்காரன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விஜய் போகிறது விட்டுரு, நீ எதுக்கு போகல? உன்னையே பார்க்க ஆள் வந்துட்டான். போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க, எங்கள் கொடியை மறிச்சிட்டாங்க, எங்களுக்கு உள்ளே விடலை. உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் அப்பா இல்லை யாரும் சுற்றி போயிட்டாங்கன்னா போலீஸ்காரன் தடுத்தாலும் ஐயோ நான் வரணும் தாங்க இருந்தேன், போலீஸ்காரங்க விடலைங்க, நான் எப்படிங்க நான் உள்ளே வருவேன்னு இருந்துறியா? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அக்கா செத்த எப்படி தான் இருப்பீங்களா? என்னது இது? எங்கள் உறவுகள் 2 நாளில் கடந்து போகலாம், 3 நாளில் கடந்து போகலாம், 30 நாள் முட்டாக்கி போயிருக்கியா? நான் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த தேதி வரைக்கும் நீங்கள் நேரில் நீ போயிருக்கியா? பெரிய ஃபயர் நினப்பு ஊதா கலரில். ஓ மிகப்பெரிய லத்தி சார்ஜ் அடிக்கிறாங்க. போற இடம் டிவிக்காவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்ல ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தந்து பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. அடி வாங்கினது இவர் தான் நினைக்க, அதனால தான் வெறிகுண்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தரும் டிவிக்காவுடைய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. இளைஞர்களுக்கு பிரச்சனை ரைட்டு. 50 வயசான இருக்கக்கூடிய விஜய்க்கு என்ன பிரச்சனை? இல்லை 40 வயசா 45 வயசாக இருக்கக்கூடிய ஆதவர்த்தனுக்கு என்ன பிரச்சனை? இல்லை 58 வயசாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்துகளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? இளைஞருக்கு பிரச்சனை ரைட்டு. புஷி எழுதுறாட்டார் அவங்களுக்கு வந்து. இல்லை நம்ம ஓடுகால் இன்னும் சின்ன ஓடுகால் இருக்கார், குட்டி தளபதி ஒருத்தர் இருக்கார் ராஜ்மோகன், அவர் குட்டி பகவதி, குட்டி தளபதி, அவருக்கு என்ன இளைஞர்? அவர் வந்து அவர் போக வேண்டியதானப்பா. நீங்களாம் கிழட்டு பசங்க தானப்பா. நீங்கள் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜெயினில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. இவர் யாரை சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தளபதி தான் சொல்கிறார். காரி மூஞ்சல் துப்புறார். அதாவது திமுக எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு, ரெட் ஜெயின் எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டு இப்போ இந்த ஒரு படம் வருது, ஏதோ நல்ல ஒரு குப்பை படம், நல்ல இயக்குனர் வாழ்க்கையை முடிக்க போகிறாரு. ஐயோ பாவம். போகும்போது எனக்கு வருத்தமே அதாங்க. ஒரு இயக்குனர் வாழ்க்கையை சோழி முடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் முடிச்சுட்டு போகிறார் பாருங்க. கடைசியாக போகும்போது நல்ல இயக்குனர், பல பேர் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. இந்த இயக்குனர் கட்சியுணத்து வாழ்க்கையை முடிக்கிறதுக்குன்னே வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சன் டிவி கொடுத்துருக்குறாப்புல விஜய் வந்து ரெட் ஜெயின் எதிர்ப்பு. மறைமுகமாக ஆதவர்ஜனை வந்து அப்படி சவுலில் பார்த்துட்டு காரி தூ 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 துப்புறார் விஜயை பார்த்து. நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுனிய, ஜனநாயகம் படத்தை எதுக்கு நீ வந்து சன் டிவிக்கு கொடுக்குற அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நம்ம தளபதி வெக்கமே இருக்காதுல, துட்டுன்னு அவருக்கு முக்கியம். எங்கள் தலைவர் நினச்சிருந்தா இதே ரெட் ஜெயின் 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை. ரெட் ஜெயினில் 500 கோடியா? அதை ஒன்கில் நீங்கள் என்னது போகிற போக்கில் அடித்து விட்றத பாருங்க. ரெட் ஜெயின் வந்து அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. விஜய்க்கு வந்து இந்த ஒரு மொக்க நடிகருக்கு இந்த எப்படி சொல்கிறது ரியாக்ஷன் வராது. நம்ம அவன் பேர் திவாகர், அவர் கூடங்க ஏதோ ஒன்று பண்ணி ரியாக்ஷன் பண்ணியாச்சு, கலந்து சிரிக்காத வச்சுருவார். 69 படம், ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்காத ஒரு நடிகர், உச்சபட்சம் நீங்களே பெருமைப்பட்ட ஒரு நடிகர், அவருக்கு 500 கோடி சம்பளம் ரெட் ஜெயின் கொடுத்துருமா? அது யார் தெரியுமா கொடுப்பா? நல்ல கொளுத்த பணம் வச்சு, எப்படி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு லாட்டு சீட்டு சம்பாதிச்சு மக்கள் ஏழை மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளடிப்பது கொள்ளக்கார பையன் அவன் தான். அந்த கிறுக்கு பையன் தான், அந்த கபோதி பையன் தான் 500 கோடியை எங்கே போடலாம் தெரியாமல் தற்கூர் நடிகர்கிட்ட போய் கொடுத்து ஏமாந்து போவான். அந்த லூசு பையன் யாருன்னா லாட்ரி விற்று கொளுத்த துட்டில் இருப்பான்ல, அவன் வளர்ந்து வேலை செய்வான். ரெட் ஜெயின் சத்தியமாக செய்யாது. 500 கோடி என்ன மங்காத்தா படமா இது? 500 கோடியா? பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயினில் சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும்? அவங்க பேரை சொல்ல வேணும். அவன் தான் விஜய், வேறு யாருமே கிடையாது. அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் சைனை போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன் படத்தை. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி 2031க்கு போயிட்டார். 26 பேசிக்கிட்டு இருக்கும்போது 25 பேசிக்கிட்டு இருக்காரு. 2031 எப்படி நடக்குங்கிறத 6 வருஷம் முன்னக்கூட்டியே கணிச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் வந்து இப்போ பேசி நினச்சிக்கிட்டு குழப்பம் அடையாதீங்க. 31க்கு இன்றைக்கே பேசி வச்சுருக்காரு. தேவைப்படும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சும்மா சொல்கிறாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம். 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு.
1.5 கோடி பேர். விடு விடு, காசா பணமா? லாட்டு சீட்டு பணம் தானே, அடிச்சு விடு, யார் கேட்க போகிறா? வாய்க்கு வந்து அடிச்சு விடு, வாயில் வரத 1.5 கோடி சொல்லிட்டு எனக்கு தப்பு அப்படி சொல்லாதீங்க. 130 கோடி சொல்லுங்கள். வந்து 1.5 கோடி சுருக்குறீங்க விஜய் வந்து. நீ யாரை சொல்கிறேன்? நீ ஜோக்கர் தானே, நீங்கள் உண்மை சொல்லுங்கள், ஜோக்கர் தானே நீங்கள், பைத்தியக்காரங்க தானே நீங்கள். அப்புறம் எதுக்கு நீங்கள் சுருக்கி பேசிகிட்டு இருக்கீங்க? நீ பைத்தியன்னு ஊருக்கே தெரியும்ப்பா, சுருக்காதீங்கப்பா. நீங்கள் வந்து நீங்கள் வேர்ல்டு லெவல் பைத்தியப்பா நீங்கள். அதனால் வந்து இப்படி சொல்ல 1000 கோடி சர்க்கார் குட்டி போட்டே இருக்குது தெரியுமா? குட்டி போட்டே இருக்கலாம் வசூல், அதை மணிக்க குட்டி போடு. 1.5 கோடியில் 130 கோடி விஜய்க்கு ரசிகர். எவன் கேட்க போகிறான்? பாட்டுக்கு பேச வாயில் வருதானப்பா, பேசிட்டு போ. 84 உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார் தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆமாம் ஆமாம், செயல் என்ன தெரியுங்களா? ஓடி போகிறது. அந்த ஏர்போர்ட்டில் அந்த காவலாளி கூட திரும்பி பார்த்தாங்க. காவலாளி கூட என்னதோ பேசுகிறாங்க, திரும்பி பார்த்தாருங்க. அதை கூட பார்க்காம போனவர் தான் விஜய். செயல் என்ன தெரியுங்களா? பிரச்சனையா பதுங்கிப்போ, அதான் செயல். அருமையாக பண்ண செயல். கூட்டிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் முடிச்சு விட்டுருவீங்க நீங்கள் வந்து. அதனால தான் ஊருக்குள்ளே கூட்டு போக கூடன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொதுக்குழு நடந்துச்சுலாம், போகும்போது வண்டி ஆக்சிடென்ட்டுங்க, வெளியே வந்துட்டார்லா, உயிர் பலி வாங்கணும்ல. தைரியம் இருந்தா கை வைங்கடா, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒரு நிமிஷமா பேசினே. ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம். தைரியம் தான் தொடுங்க பார்ப்போம். அப்படி பேசி பழகுங்க. அப்புறம் 1.5 கோடி இப்போ 2 கோடி அப்படி வாங்க. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குட்டி போங்க நீங்கள். அதை விட்டு போட்டுட்டு 1.5 கோடி இப்போ 1.5 இப்போ 1/2 கோடி கூட்டி அப்படி அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலே அப்படி தான் கூட்டிக்கிட்டே போகணும். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவை. தற்கொலை உங்களுக்கு ரவுடி அரசியல் இல்லை, ஒருமை அரசியல் இல்லை. மொத்தத்தில் உங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது, சரிங்களா? அதை போல் தெரிஞ்சுக்கோங்க. மேடையில் நின்று பேசுறது தைரியம் இருந்தால் தோன்றா சொல்லி தலைவரை பற்றி சொல்லலாமா? அவர் அங்கேருந்து பார்ப்பார். வாய்ஸ் வைக்க விஜய்க்கு வந்து, உன் ஜவுரியம் இன்னைக்கு நீ பேசுவேன், அடி வாங்குறது நான் தானே. என்ன சார் அதுவும் சார் இப்படி பேசலாம் மாட்டீங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. இல்லை, எதுக்கு தான் பதில் சொல்லுவார் சொல்லுங்க? விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டார், ஏற்றுக்கிறேன், சரி ரைட்டு. எதுக்கு பதில் சொல்லுவோம்? விஜயனுடைய பதில் எதில் வரும் சொல்லுங்கள்? எதுக்கு தாப்பா பேசுவார் உங்கள் ஆள்? அதை தான் இப்போ எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. விமர்சனத்துக்கு பேச மாட்டார், பிரச்சனைக்கு பேச மாட்டார், ஒரு ஆணவக்குள்ள நடந்தால் அதுக்கு பேச மாட்டார். எதுக்கு தான் இந்த வாய் பேசும்? இந்த வாய் பேசுமா பேசாதான்? அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும். பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல. தலைவர் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லலை. அங்கே தான் அந்த அவருடைய உண்மை. இல்லை, விஜய் காலில் விழுந்தார், கட்டி பிடிச்சாரு, கதறி அழுதாரு. டைனோசர் கூட ஆட்டி அழுததை பார்த்து கதறி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. கடைசி சொல்லவே இல்லையா? எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு, உறவுகளை இழந்து. தயவுசெய்து அப்படி பேசாதீங்க மிஸ்டர் ஆதவ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த கூசாமல் இந்த உறவுகள், சொந்தக்காரங்க, அக்கா, அண்ணன் சொல்லி கம்பேர் பண்ணி பேசாதீங்க. எனக்கு வந்து இரிட்டேட்டே ஆகுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏன் திட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். உங்களுக்கு வந்து மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்ணுறது தமிழக வெற்றி கிடையாது. ஆனால் மக்களுடைய அறியாமையும் முட்டாள் ரசிகரையும் வச்சு அரசியல் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்கால முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர். மிகப்பெரிய நடிகரா? வேண்டாட, நான் ஏதாவது அவரை போய் திட்டுவேன். நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன். எடுத்து 60 படம் நடிச்சிருக்காரு, அதுக்காட்டே மரியாதை கொடுத்துட்ருக்கோம். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. சும்மா இருடா டே. அமைதிக்கு பின் புயல் வரும். இப்போ புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா, நீங்களா பூனை மேலே மதி மேலே பூனை, யானை வரும் முன்ன, மணி யோசை வரும் பின்ன. ஐயா என்னையா, புயலா இல்லை அமைதியா? அமைதியா புயலா? புயலா அமைதியா? அமைதியா புயலா? என்னடா சொல்ல வர? முழுசாக சொல்லிட்டு போங்க. தண்ணி கிண்ணி போட்டு வந்துட்டீங்களா சொல்லுங்கள்.
அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க? மௌன புரட்சி பண்ணுறது. விமர்சனம் பண்ணாங்கன்னா மௌன புரட்சியாக கடந்து போகிறது. இதுதான் அரசியல். ஒவ்வொரு ஊர்ல போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய, அதை போய் மக்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். இவர் வந்து லாட்ரி சீட்டை விற்கிறத தடை பண்ணு விஜய் அவர்கள் வந்து அடுத்த வீடியோவில் பேசுவார். அப்புறம் ஆதவர்ச்சன் என்ன பண்ண போகிறாருன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி எந்த அயோக்கிய பையன் தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறானோ, அதிக விற்கணும், அந்த அயோக்கிய பையல்களை ஆதவர்ச்சனா ஊர் ஊராக தெருவாக போய் செருப்பை கழட்டி அடிக்க போகிறாருங்க. அவர் காலில் போட்டிருக்காரு தெரியுமா செருப்பு, அந்த செருப்பை வச்சு ஜனவரி 9ஆம் தேதி பிளாக் டிக்கெட் வைக்கக்கூடிய அயோக்கிய பையங்களை செருப்பால் அடிக்க போகிறார். அதை ஒன்று செய்வில்லாம் விஜயந்தமாக கொண்டு லாட்ரி டிக்கெட் விற்று கொளுத்த படம் தங்கிருப்பாங்களா, அவங்கள செருப்பில் அடிப்பார். ஊரில் எதிர்த்து கேட்பீங்க நீங்கள் 2 பேரும். குட் காம்பினேஷன். 2026 வெற்றி நம்ம தலைவரை முதல்வராக்குவது மட்டும் இல்லை, முதல்வர் ஆக்குறது மட்டும் கிடையாதுங்க. அவருக்கு வந்து நம்ம ஓட்டு கூட போடக்கூடாது நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்களா? அவர் வந்து ஐயப்பா சினிமாலேயே ஒரு தோல்வி சந்தித்த ஒரு நடிகர், தன்னைத்தானே பெருமை பேசக்கூடிய ஒரு நடிகர். 2026 யாரோ மனசுக்குள்ளே புகுத்தி வச்சுட்டாங்க. அந்த கனவு உலகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை நம்ம கை விரல் ஒரு புரட்சியில் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க நான் நம்புகிறேன். அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும், ஒரு பதவி வெறி இருக்கு, அதிகார வெறி இருக்கு, கிடையாது. ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும். முதல்ல உங்கள் படத்தில் விற்கக்கூடிய டிக்கெட் விலையை நீங்கள் குறைங்க போகிறோம், அப்புறம் விவசாயிக்கெலாம் நீங்கள் போகலாம். மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது ஏது இருக்குது எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ரவுடிகள். சரி தோழர்களே, என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பிரியாணியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தாவைக்கால யாராவது சிக்குவாங்க, காக்கா பிரியாணி போடுவோம். இவங்களுக்கு காக்கா பிரியாணி போதும். அதனால் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.